உங்களுக்கு நன்கு அறிமுகமான என் அன்பு சகோதரர் எசக்கி சுப்பையா அவர்களை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. இருந்தாலும் அவரை பற்றி உங்களிடம் பேசிவிட்டு இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதற்காக அகற்ற வேண்டும், எதற்காக நீக்க வேண்டும் என்பதையெல்லாம் தெளிவாக தெரிவித்துவிட்டு விடைபெற ஆசைப்படுகிறேன். எசக்கி சுப்பையா அவர்கள் குடும்பத்தினர் எனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள். ஏனென்றால் எப்போதும் நான் தென்காசி வந்தாலும் சரி, குற்றாலத்துக்கு படப்பிடிப்பு வந்தாலும் சரி, என்னை அரவணைத்து ஒரு மகன் போல் அவர் தந்தையார் இருக்கும்போது ஐயா எசக்கி பாண்டியன் அவர்கள் தினமும் காலையிலே நான் எழுந்தவுடன் என்னுடன் அமர்ந்து பேசிவிட்டுத்தான் செல்வான். அந்த அளவிற்கு ஒரு குடும்ப உறவு பாசம் இன்று வரை தொடர்கிறது. அது மட்டுமல்ல, சேவை மனப்பான்மை உள்ள ஒரு குடும்பம் என்று சொல்ல வேண்டும். ஆகவேதான் முன்னாள் அமைச்சராக, சட்டமன்ற உறுப்பினராக, இன்று உங்களின் வெற்றி வேட்பாளராக எசக்கி சுப்பையா வருகை தந்திருக்கிறார் என்று சொன்னால் அவரின் செயல் நிச்சயமாக உங்களுக்காக இந்த தொகுதியில் என்னென்ன செய்ய வேண்டுமோ, எது விடுபட்டு இருக்கிறதோ அதையெல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்பதை உங்களிடம் தெளிவாக தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எதற்காக அகற்றப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தேசிய ஜனநாயக கூட்டணி எங்கு நமது தலைவராக நமது அண்ணன் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வருவதற்காக இந்த தேர்தலை நாம் அவர் முன்னின்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆக தேசிய ஜனநாயக கூட்டணி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தோழமை கட்சிகள் அனைவரும் ஒன்றாக ஒற்றுமையாக செயல்பட்டால்தான் இந்த அரசை நம்மால் அகற்ற முடியும். தேசிய ஜனநாயக கூட்டணியின் இந்த ஆட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அன்பு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி மலரும் என்பதை நான் தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். இது காலத்தின் கட்டாயம் என்று நான் சொல்லும் போது, காலத்தின் கட்டாயம் என்ன? திராவிட முன்னேற்ற கழகம் ஊழல் மிகுந்த ஒரு ஆட்சியாக இருக்கிறது. வறட்சி பாதையில் நம்ம எடுத்துச் செல்லாமல் வீழ்ச்சி பாதையிலே நம்ம எடுத்துச் செல்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. எப்படி வீழ்ச்சி என்று சொன்னால், அண்ணன் எடப்பாடி அவர்கள் விட்டு சென்ற கடனாக இருக்கும்போது 5 லட்சம் கோடி தமிழக கடன். சுதந்திர தினத்தில் சுதந்திரம் பெற்று இந்தியா அன்று வரை 5 லட்சம் கோடியை என்றுமே கடன் தாண்டியதில்லை. ஆனால் 10.7 லட்சம் கோடி கடன் வந்துவிட்டது என்று சொன்னால், அந்த 5 லட்சம் கோடியை நீங்கள் எப்படி செலவழித்தீர்கள், எதற்காக செலவழித்தீர்கள் என்பதை சொல்ல வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஊழலை பற்றி சொல்லும் போது, டாஸ்மாகில் ஊழல், பிறகு பதிவு பத்திரம் அதுல ஊழல், இப்படி ஊழல் பட்டியல். எதுக்காக இது பேப்பர் இதை பார்த்து படிக்கிறது? ஊழல் பட்டியல் அவ்வளவு இருக்கு. ஆக அந்த ஊழல் பட்டியல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த ஊழலுக்கு பிறகு நான் சொல்ல வேண்டிய கருத்து என்னவென்றால், இந்த குடிப்பழக்கம் இந்தியாவிலேயே, நமது தேசத்திலேயே அதிகமான குடும்பங்கள் தன் குடும்ப தலைவனை இழந்திருக்கின்ற விதவைகள் எத்தனை பேர் தெரியுமா? 1.8 கோடி விதவைகள் தமிழகத்தில் இருப்பதாக கருத்து கூறுகிறது. ஆக இந்த குடிப்பழக்கம் எப்படி நம் குடியை கெடுத்திருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நாங்க வந்து டாஸ்மாக் கடை ஒழிப்போம்னு சொன்னாங்களா? அன்பு சகோதரி கனிமொழி பேசும்போது, நாங்கள் வந்தவுடன் முதல் கையெழுத்து டாஸ்மாகை ஒழிப்போம் என்று சொன்னார்கள். இதுவரை ஒழிக்கப்படவில்லை. அவங்க தான் சொன்னாங்க, அதிகமான விதவைகள் ஒரு நாடாக தமிழகம் உருவாக்கி கொண்டிருக்கிறது, டாஸ்மாகை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். செஞ்சாங்களா? அதுவும் செய்யல. அதற்கு பிறகு மிகவும் வருத்தமான ஒன்றுதான், இந்த போதை கலாச்சாரத்துக்கு பிறகு கஞ்சா, பள்ளிக்கு செல்கின்ற மாணவரிடம் கஞ்சா, அபின், மெத்துன்றாங்க, ஏதேதோ சொல்றாங்க. நான் வாகனத்தில் வரும்போது ஒரு சொல்லிக் கொண்டு வந்தார், ஒரு சிறு நாகப்பாம்பு இருக்கிறதா, நாகப்பாம்பு சிறு பாம்பு, நாக்கில் வந்து ஒரு கடி கடிக்குமா, 9 மணி நேரம் போதை இருக்குமா. இதையெல்லாம் சொல்லிக் கொடுக்கின்ற அளவிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டாத விஷயத்தெல்லாம் தெரிய வேண்டிய ஒரு சூழலை உருவாக்கிறது போதை கலாச்சாரம். இந்த போதையால் என்ன ஏற்படுகிறது? போதையால் ஏற்படுது பாலியல் பலாத்காரம், வன்முறை, கொலை, கொள்ளை. தன்னிலை மறந்து இந்த இளைஞன் செயல்படுகிறான். போதைக்கு அடிமையாகி என்ன நடக்கிறது தெரியாமல் 5 வயது சிறுமி முதல் 60 வயது மூதாட்டி வரை கற்பழிக்கப்பட்டிருக்கிறார். 2000 பேர் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார். 8000 கொலைகள். ஆக இது ஒரு புறம் ஊழல், ஒரு புறம்
அவருக்கு வரேன், அவர் தனியாக வச்சிருக்காரு. ஒரு புறம் ஊழல், ஒரு புறம் போதை, இந்த கலாச்சாரம். 2025 அதிகமான இளைஞர்கள் நாடு இந்தியா என்று கருத்து கணிப்புகள் கணித்திருக்கும் போது அந்த இளைஞர்கள் ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் ஹியூமன் ரிசோர்ஸ் இஸ் தி கிரேட்டஸ்ட் ரிசோர்ஸ் இன் பில்டிங் நேஷன் பில்டிங். அதாவது மனித வளம் தான் நம் நாட்டை வளர்க்கின்ற ஒரு சக்தியாக இருக்கும் என்று சொல்லுவோம். அந்த மனித வளம் உள்ள நாடு இந்தியா. அந்த மனித வளத்திலும் இளைஞர்கள் உள்ள மனித வளம் இந்தியா. உலகத்தை எங்கு பார்த்தாலும் அதிகமான இளைஞர்களாக 45 வயது 50 வயதுக்கு உள் இருக்கின்ற என்னை போல் இளைஞர்கள் என்னை போல இளைஞர்கள் உள்ள நாடு இந்தியா. ஆக இளைஞர்களின் பாதை சிறந்த பாதையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியம் அவசியம். மன வலிமை வேண்டும், அறிவு ஆற்றல் திறமை வேண்டும், கல்வி வேண்டும், கல்விக்கு தேவையான வேலை வேண்டும், வேலைக்கேற்ற ஊதியம் வேண்டும். அனைவரும் சொந்த காலில் நிற்கும் அளவிற்கு பொருளாதார அடிப்படை உயர வேண்டும், வாழ்வாதார அடிப்படை உயர வேண்டும். இந்த வளர்ச்சி திட்டங்கள் எதுவும் இல்லை என்று சொல்லும் போது திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொல்றாங்க? எங்களுக்கு நிதி இல்லை, மத்திய ஆட்சிகள் நிதி தரவில்லை என்று சொல்கிறார்கள். அவர்களை கேட்கின்றேன், இந்த 11 ஆண்டுகளில் உலகத்தின் உத்தம தலைவரா உன்னத தலைவரா மோடிஜி அவர்களின் மத்திய ஆட்சியில 11 லட்சம் கோடி வளர்ச்சி திட்டங்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் மோடிஜி அவர்கள் பேசுகையிலே 14 லட்சம் கோடி தந்திருக்கிறோம் என்று ஒரு பதிவு செய்திருக்கிறார். ஆக அந்த 14 லட்சம் கோடி வளர்ச்சி திட்டத்துக்காக தமிழகத்திற்கு கொடுக்கப்பட்ட நிதி. ஆக அதை செயல்படுத்தி இருக்கிறார்கள். மெட்ரோ ரயிலுக்கு 72,000 கோடி. அந்த பகிர்வு வரவில்லை, ஜிஎஸ்டி பகிர்வு வரவில்லை சொல்கிறார்கள். 3 லட்சம் கோடி வந்திருக்கிறது. ஆக வளர்ச்சி திட்டங்களுக்கு 11 லட்சம் கோடி, 14 லட்சம் கோடி, பகிர்வு 3 லட்சம் கோடி, நீங்க வாங்கின கடன் 5 லட்சம் கோடி. இதெல்லாம் என்னையா பண்ணீங்க? அந்த 5 லட்சம் கோடி என்ன பண்ணீங்க? நீங்க தொழில் செய்பவர் இருப்பீர்கள். தொழில் செய்யும் போது தொழிலை முன்ன ஒரு கடை, சின்ன ரொட்டி கடை இருக்கட்டும், பெரிய கடையா பேக்கரியா உருவாக்குவோம், நாமே தயார் பண்ணுவோம் நினைக்கும் போது வங்கியை நாடுவீர்கள், கடன் வாங்குவீர்கள், அந்த கடனை அடைப்பதற்கு லாபம் சம்பாதிப்பீர்கள். ஆனா நீங்க கடனை வாங்கினீங்களே, அதை வச்சு என்ன பண்ணீங்க? தொழிற்சாலை உருவாக்கியதா? வேலை வாய்ப்பு அதிகரித்ததா? ஒன்றும் கிடையாது. ஆக நீங்கள் அனைவரும் வளர்ச்சி திட்டத்தில் இல்லாமல் வீழ்ச்சி பாதையிலே தமிழகத்தை எடுத்துக்கொண்டிருக்கிற நிகழ்வுதான். இங்கே எதிர்த்து நிற்கின்ற வேட்பாளர் துரை, அவர் பேரு துரை, அவர் பேர்ல தான் துரை. ஏன் எதற்காக அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், 2 தினங்களுக்கு முன்பு ராகுல் காந்தி அவர் தலைவராக ஏற்றுக்கிறது கிடையாது. ஒரு தலைவர் லிஸ்டே அவர் கிடையாது. அவர் மோடிஜி அவரை பற்றி பேசுகிறார். மோடிஜியை பற்றி பேசுவதற்கு உண்மையிலே சொல்ல போனால் எந்த தகுதி இல்லாதவர் அவர். ஏன் தகுதி இல்லை என்று சொன்னால், வெளிநாடுகளில் ராகுல் காந்தி போகும்போது வெளிநாடுகளில் என்ன பேசுகிறார்? இந்தியாவுக்கு எதிராக பேசுகிறார். இந்தியாவுக்கு எதிராக பேசுகிறார் என்று சொன்னால் தேசப்பற்று இல்லாத ஒரு மனிதன் அந்த ராகுல் காந்தி. செல்வ பிறந்தகை மொழிபெயர்க்கிறார் அவர் பேசுறது, யூடியூப்ல கேட்டு பாருங்க. அவர் சொல்றாரு, மோடிஜி இஸ் கண்ட்ரோல்டு பை ட்ரம்ப். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மோடிஜியை கண்ட்ரோல் பண்றாரு. எப்படியா முடியும்? உலகத்தில் உன்னத தலைவர், அனைவரும் செல்ஃபி எடுத்துக் கொள்கின்ற தலைவர் மோடிஜியை ட்ரம்ப் கண்ட்ரோல் பண்றாரா? இவர் பேசும்போது மொழிபெயர்க்கும் போது விட்டுட்டார், பயம். இவர் சொல்றார், செல்வ பெருந்தகை மோடிஜி அவர்கள் தலைவர் அல்ல அப்படின்னு சொல்றார். ஆக அவர் சொல்வதெல்லாம் நியாயத்துக்கு புறமான, அவர் மீது குற்றச்சாட்டு வைக்கப்படவில்லை. அவர் சொல்றார், மோடிக்கு இருக்க தேசிய ரகசியங்கள்லாம் வெளியிடுகிறார் என்று ராகுல் காந்தி சொல்கிறார். அதை மொழிபெயர்க்கும் போது அதை சொல்ல பயப்படுகிறார் செல்வ பெருந்தகை. மோடிஜி நம்ம தரவுகளை எல்லாம் வெளியே காட்டி கொடுக்கிறார் என்றார். இதெல்லாம் உண்மையா? உலகம் போட்டுகிற உன்னத தலைவர் ஒரே ஒன்றுதான் அது உதாரணம். தடுப்பூசி கோவிட் நேரத்தில் அனைத்து உலகத்திற்கும் நாம் இலவசமாக தந்த தடுப்பூசி பல ஊர் பல நாடுகளில் உள்ள மக்களை காப்பாற்றிருக்கிறது. அதுக்கு உதாரணம் தான் அடிக்கடி நான் சொல்வது, பப்பா நியூ கினி என்ற தீவு ஒன்று இருக்கிறது ஆஸ்திரேலியா பக்கத்தில். அங்க மோடிஜி சென்று இறங்குகிறார். அங்க போனோன்னே அந்த நாட்டின் பிரதமர் மோடிஜியின் கால்களில் விழுந்து வணங்குகிறார். எதுக்கு தெரியுமா? மோடிஜி அவர்களே, எங்கள் மக்களை நீங்கள் காப்பாற்றி விட்டீர்கள் சொல்ற. இதுதான் மோடிஜியின் பெருமை. ஆக மோடிஜி அவர்கள் தமிழகத்தை வளர்ப்பதற்காக, தமிழை வளர்ப்பதற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கார் சொன்னால் உண்மை. ஐநா சபையில் தமிழ்ல பேச ஆரம்பிக்கிறார்.
யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று துவங்குகிறார் தன் பேச்சை. காசி தமிழ்ச்சங்கத்தை உருவாக்கி பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்.